Jazzy Aroma. Hello friends. இன்னைக்கு நான் உங்களுக்கு குக்கு வித் கோமாளில அஸ்வின் செஞ்ச மலாய் ப்ரோக்கலி தான் செஞ்சு காமிக்க போறேன். இந்த ரெசிபி வந்து கமெண்ட் பண்ணி மைத்திலி அன்புங்கிறவங்க கேட்டதால அவங்களுக்காக இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மலாய் ப்ரோக்கலி பண்றதுக்கு நாம முதல்ல வந்து ப்ரோக்கலியை வந்து பிளான்ச் பண்ணணும். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு சேர்க்கறதால நம்மளுக்கு ப்ரோக்கலியில ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா கூட செத்து போயிடும். அதனால உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு ப்ரோக்கலி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி பூவா நம்ம காலிஃப்ளவர் எடுப்போம் இல்லையா, அதை மாதிரியே எடுத்துட்டு இப்போ வந்து அந்த தண்ணியில இந்த ப்ரோக்கலியை போட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருந்தா போதும். நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் மூடி வச்சாலே இது வந்து முக்கால் பதத்துல வெந்துடும். அந்த அளவுக்கு பக்குவம் வெந்தாலே போதும். இப்போ வந்து நாம மூடி 5 நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த தண்ணியை விட்டு வடிகட்டிட்டு ப்ரோக்கலியை ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற வச்சு வச்சிடணும். மலாய் ப்ரோக்கலி செய்யறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து துண்டு துண்டா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல்லு பூண்டையும் தோலை உரிச்சு சேர்த்துருக்கிறேன். இதை மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் நல்லா அரைச்சு எடுத்து வச்சாச்சு. இதை தனியா எடுத்து வச்சிருங்க. மலாய் ப்ரோக்கலி செய்யறதுக்கு முக்கியமான இன்கிரிடியன்ட்டே தயிர் தான். 1 கப் தயிர் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1 கப் தயிரை வந்து அதில் உள்ள தண்ணி எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கெட்டி தயிர் நம்மளுக்கு கிடைக்கணும். அதுக்காக நான் வந்து இந்த தேங்காய் பால் எடுக்கிற வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லாட்டா நீங்க காட்டன் வேஷ்டி துணினாலும் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தயிரை போட்டு நீங்க வடிகட்டிக்கலாம். நம்மளுக்கு அர்ஜென்ட்டா தேவைன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் வடிகட்டியில போட்டுட்டு தயிரை போட்டுட்டு நல்லா புளிஞ்சு எடுத்தாலே நான் பண்ற மாதிரிங்க இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்தாலே நம்மளுக்கு உடனே ஒரு 5 நிமிஷத்துல நம்ம இந்த ரெசிபியை வந்து ரெடி பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு காட்டன் வேஷ்டி துணி தான் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா இந்த மாதிரி புளியாம பெசாம ஒரு 5ல இருந்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டா கூட அதில் உள்ள தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் பாருங்க நல்லா ரிலீஸ் ஆகி வெளியில வந்துருச்சு, புளிஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து தனியா ஒரு பவுல்ல தனியா எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் நாம இந்த மலாய் மசாலா ரெடி பண்ணலாம். பாருங்க, நம்ம தயிர்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து எவ்வளவு தண்ணி ரிலீஸ் ஆயிருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு கெட்டியான தயிர் கிடைச்சிருச்சு. இதைத்தான் ஹங்கர்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு பவுல்ல தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம மலாய் மசாலா வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச ஹங்கர்டு வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கெட்டி தயிர் வந்து சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சீஸ் சேர்க்கணும். நான் யூஸ் பண்ணியிருக்க சீஸ் வந்து சீஸ் பிளாக்னு கடையில் கிடைக்கும் இல்லையா, அதுல இருந்து ஒரு பிளாக் தான் நான் யூஸ் பண்றேன். இது ப்ராசஸ் சீஸ்னு கூட நம்ம சொல்லலாம். இஞ்சி துருவி மாதிரி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டு நல்லா இந்த சீஸை வந்து துருவி வந்து இந்த தயிரோட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சீஸ் துருவி சேர்த்தாச்சு. ஒரு சீஸ் கியூபே போதுமானதா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்க்க வேண்டியது வந்து ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் கடையில் உள்ள க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கடையில் க்ரீம் கிடைக்காட்டி நீங்கள் வந்து வீட்டில் உள்ள பாலாடனாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த ஆம்ச்சூர் பவுடர் வந்து ஒரு புளிப்பு தன்மைக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜீரக பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப கொஞ்சோண்டு கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தியும் கொஞ்சம் போல சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி வந்து டைரக்டா சேர்க்காம இந்த மாதிரி உள்ளங்கையில போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு சேர்த்தோம்னா கசூரி மேத்தியோட வாசம் நல்லா தெரியும். அதனால இந்த மாதிரி உள்ளங்கையில தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை வந்து உருக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். அது 1ல இருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டரை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி செய்யும் போது ஒரு நல்ல ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருப்பேன், ரொம்ப சேர்க்கல. ஏன்னா மலாயை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கலியை பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து ரொம்ப ஏத்துக்காது. அதோட சீஸ்லயும் நம்ம வந்து ஏற்கனவே உப்பு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதனால அதை ஞாபகத்தில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பைண்டிங்கா இருக்கும். அந்த நம்மளுக்கு ப்ரோக்கலியில வந்து நல்லா கோட் ஆகிறதுக்காக ஒரு பைண்டிங்கா இருக்கும். உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க கடலை மாவு இல்லை கோதுமைனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி நல்லா டைட்டா நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாம சீஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்க எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. குக்கு வித் கோமாளில அஸ்வின் அதுக்கப்புறம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மற்ற கண்டஸ்டன்ட் செஞ்ச ரெசிபிஸ் கூட நம்ம சேனலில் வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ கூட நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, மலாய் ப்ரோக்கலிக்கு உண்டான மலாய் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ப்ரோக்கலியை வந்து தண்ணியெல்லாம் எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து சூட்டோட போடக்கூடாது, நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு எடுத்த ப்ரோக்கலியை வந்து ஒரு பவுலில் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மலாய் மசாலா வந்து இந்த ப்ரோக்கலியோட போட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா. இப்போ நம்மளுடைய மலாய் மசாலா க்ரீமை வந்து ப்ரோக்கலியில் போட்டாச்சு. இதை வந்து மேலோட்டமாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம சிக்கன்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா அழுத்தியெல்லாம் நல்லா பெசரிலாம் விடக்கூடாது. விரலாலேயே நல்லா மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா அது சாஃப்டான பூ இல்லையா, ஈஸியாக உதிர்ந்துரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சிடணும். ஒரு பிளேட்டை வச்சு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அது ஊறுற டயத்தில் நம்ம வந்து கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரே பச்சை மிளகாய் போதும், அதே காரமா இருக்கும். அதனால ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் வந்து கொஞ்சம் போல சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து புதினா சட்னி இந்த மாதிரி சட்னி அரைக்கும்போது பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சோன்னா ஒரு நல்ல பைண்டிங்கா தண்ணியா ஓடாம கொஞ்சம் நல்ல பதம் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதனால நான் சேர்த்துருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புளிஞ்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறது புளிப்புக்காக மட்டும் இல்லை, அதனுடைய பச்சை கலர் வந்து நம்மளுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் புளியிறோம். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை மூடிட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய கிரீன் சட்னி ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கக்கூடிய சட்னி மாதிரியே சூப்பரான கலர்ல இருக்கு. பார்த்தீங்களா, இந்த சட்னி ஒரு பவுல்ல நம்ம இப்போ மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மலாய் ப்ரோக்கோலி வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு உண்டான டிப்பிங் சாஸான இந்த கிரீன் சட்னியை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ மலாய் ப்ரோக்கோலியை எப்படி டாஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் ஒரு கிரில் பேனை எடுத்து சூடு பண்ணியிருக்கேன். கிரில் பேன் சூடானதுக்கு அப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மலாய் ப்ரோக்கோலிக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பட்டர் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆயிலே சேர்த்துக்கலாம், இல்லைனா நெய் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். பட்டருக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ஊற வச்சிருந்த இந்த மலாய் ப்ரோக்கோலியை வந்து இந்த கிரில் பேன்ல சேர்த்துக்கோங்க. கிரில் பேன் இல்லாதவங்க வந்து நார்மல் பேன்லேயே யூஸ் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா ப்ரோக்கோலியும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மலாய் ப்ரோக்கோலி வந்து ரொம்ப நேரம் வேகணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணதே வந்து 3/4 பதத்தில் நல்லா வெந்திருக்கும். அதுக்கு மேலே இந்த இதில் போட்டு டாஸ் பண்ணும்போது வந்து 2 பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் வந்து நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் வர்றதாண்டி நம்ம டாஸ் பண்ணாலே போதும். அதே நல்லா சாஃப்டான டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடச்சிரும் சாப்பிட்றதுக்கு. அதனால் 2 பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் வெந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்க, நம்மளுடைய மலாய் ப்ரோக்கோலி ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பராக அந்த கிரில் மார்க்கோட நம்மளுடைய மலாய் ப்ரோக்கோலி அழகா ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா 1 நிமிஷம் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணாலும் நல்லா சீக்கிரமாக செவந்து கொடுத்துரும், சீக்கிரமாகவும் வெந்துடும். அதனால சூப்பராகவே ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க, நம்மளுடைய மலாய் ப்ரோக்கோலி சூப்பராக ரோஸ்ட் ஆயிருச்சு. குக்கு வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச மலாய் ப்ரோக்கோலி வந்து இப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மலாய் ப்ரோக்கோலி நாங்கள் சாப்பிட்டு பார்த்தவங்க டிப்பிங் சாஸோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.